ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்ருனி சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கரில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நான் வீட்டிலே அரைச்ச பட்டை லவங்க பொடி போட்டுக்கிறேன். இது போட்டுவிட்டா கரம் மசாலாவே நம்ம போட தேவையில்லை. அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். போட்டு அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நான் எலும்பு இல்லாமல் கறியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்லேயே எடுத்த புதினா, அதையும் நான் அறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதில் நம்ம கறி துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற கறியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா இந்த புதினாவை நம்ம கறியில் சேர்த்துடலாம். நம்ம ஒரு சின்ன பாட்டு வச்சு நம்மளும் புதினா வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வளர்த்திங்கன்னா இதேமாதிரி நம்ம தேவையான சிம்பிளான சமையலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் வளர்ந்த புதினா, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்ச மக்ருனியை இப்போ நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மக்ருனி ரெடி ஆகிடும். இது சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.